ஓம் சாந்தி. 20/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். அப்பா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களை பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் இருந்து வெளியேற்றி அமைதியின் உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். தந்தையின் மூலம் உங்களுக்கு சுகம், அமைதி எனும் 2 பரிசுகள் கிடைக்கின்றன என்றார் பாபா. கேள்வி: முழு உலகில் உண்மையிலும் உண்மையான கன்னியாஸ்திரிகள், அதாவது நன்ஸ், நீங்கள் தான். உண்மையான நன்ஸ் என யாரை சொல்லலாம்? பதில்: யாருடைய புத்தியில் ஒருவருடைய நினைவு இருக்குமோ அவர்கள் உண்மையான கன்னியர்கள் ஆவார்கள். அதாவது நன் பட் ஒன், ஒருவரை தவிர வேற யாரும் இல்லை. அவர்கள் தங்களை நன்ஸ் என சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய புத்தியில் ஒரு கிறிஸ்து மட்டுமல்ல, கிறிஸ்துவை கூட இறைவனின் குழந்தை என சொல்லுவார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் இருவர் இருக்கின்றார் மற்றும் உங்களின் புத்தியில் ஒரு தந்தை இருக்கின்றார். ஆகையால் நீங்கள் தான் உண்மையிலும் உண்மையான நன்ஸ் ஆக இருக்கிறீர்கள். தூய்மையாய் இருக்க வேண்டும் என்பது தந்தையின் கட்டளையாகும். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பிரபுவே அப்படின்னு ஒரு பாட்டு. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டது? ஆத்மாக்கள். ஆத்மாவை பரமாத்மா என சொல்ல முடியாது, மனிதர்களை பகவான் என சொல்ல முடியாது. நல்லது, இப்போது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது தேவதைகள் என சொல்லப்படுவதில்லை. பிரம்மாவையும் கூட தேவதா என சொல்லப்பட முடியாது. பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்றென்னவோ எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. விஷ்ணு தேவதா எனப்படுகிறார். பிரம்மாவை தேவதா என சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பிராமணர்களின் தந்தை. பிராமணர்களை தேவதைகள் என சொல்லப்பட முடியாது. இப்போது இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் மனிதர்களுக்கு புரிய வைக்க முடியாது. பகவான் தான் புரிய வைக்கிறார். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையால் என்ன தோன்றுகிறதோ அதனை சொல்லிவிடுகிறார்கள். ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய நம்மை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தை எடுக்கின்றேன். நான் ஆத்மா, 84 பிறவிகளை எடுத்திருக்கிறேன். எப்படி எப்படி கர்மங்கள் செய்கின்றனரோ அப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கின்றது. சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிந்து சென்று விட்டால் பிறகு சரீரத்தின் மீது அன்பு இருக்காது. ஆத்மாவின் மீது தான் அன்பு இருக்கும். ஆத்மாவிடம் கூட அது சரீரத்தில் இருக்கும் போதுதான் அன்பு இருக்கும். பித்ருக்களை மனிதர்கள் அழைக்கிறார்கள், இறந்து போனவங்களை. அவர்களுடைய சரீரம் அழிந்து விட்டது என்றாலும் கூட அவருடைய ஆத்மாவை நினைவு செய்கிறார்கள். ஆகையால் பிராமணர்களுக்குள் வரவழைக்கிறார்கள். இன்னாருடைய ஆத்மாவே வாருங்கள், வந்து இந்த உணவை சாப்பிடுங்கள் என அழைக்கிறார்கள். இது ஆத்மாவின் மீது மோகம் இருப்பது போல ஆகின்றது. ஆனால் இதுக்கு முன்னாடி சரீரத்தின் மீது மோகம் இருந்தது. அந்த சரீரம் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. நாம் ஆத்மாவை அழைக்கின்றோம் என புரிந்து கொள்வதில்லை. அப்போ அந்த உடம்புல ஆத்மா இருக்கும்போது உடலையே பார்க்குறோம், சரீரத்தையே பார்க்குறோம். ஆனால் உடல் போன உடனே என்ன பண்ணுறோம்? சரீரம் போன உடனே ஆத்மாவை பார்க்குறோம், ஆத்மாவை நினைக்கிறோம், ஆத்மாவை தான் கூப்பிடுறோம். ஆத்மா தான் அனைத்தும் செய்கிறது. ஆத்மாவில் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. முதலாக தேக அபிமானம் இருக்கும். பிறகு அதற்கு பின்னால் மற்ற விகாரங்கள் வருகின்றன. அனைத்தையும் சேர்த்து விகாரிகள் என சொல்லப்படுகின்றனர். யாருக்குள் இந்த விகாரங்கள் இல்லையோ அவர்கள் நிர்விகாரிகள், அதாவது விகாரமற்றவர்கள் என சொல்லப்படுகின்றன. பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்தபோது அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருந்தன என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனின் தர்மமே தேவி தேவதா தர்மமாகும். இது கிறிஸ்துவ தர்மத்தில் ஆண் அல்லது பெண் என அனைவருமே கிறிஸ்துவர்கள் என்பது போல ஆகும். அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அப்பதற்கு இவர்களும் தேவி தேவதைகள் என சொல்லப்படுகின்றனர். ராஜா, ராணி, பிரஜைகள் என அனைவருமே தேவி தேவதா தர்மத்தவர்கள் ஆவார்கள். இது மிகவும் உயர்வான சுகத்தை கொடுக்கக்கூடிய தர்மம் ஆகும். இது தேவதா தர்மம். குழந்தைகள் பாடலையும் கேட்டீர்கள். பாபா, எனக்கு சுகம், அமைதி கிடைக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என ஆத்மா சொன்னது. அது சுகதாமம் மற்றும் சாந்திதாமம் ஆகும். இங்கே மிகவும் அமைதியற்ற நிலை உள்ளது. சத்யுகத்தில் அமைதியற்ற நிலையே இருக்காது. பாபாவை தவிர யாரும் அமைதியின் உலகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது.
என ஆத்மாவுக்கு தெரியும். தந்தை சொல்கிறார், முக்தி மற்றும் ஜீவன் முக்தி எனும் இந்த 2 பரிசுகளை ஒவ்வொரு கல்பத்திலும் கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நாடகத்தின்படி மறக்கத்தான் வேண்டியுள்ளது. அனைவரும் மறந்து விடும்போதுதான் நான் வருவேன். இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகி உள்ளீர்கள். நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. யார் முழுமையான ஞானம் எடுக்கவில்லையோ அவர்கள் முதலில் புதிய உலகில் கூட வரமாட்டார்களாம். முழுமையா ஞானத்தை எடுத்துக்கலன்னா திரேதா அல்லது திரேதாவின் இறுதியில் தான் வருவாங்களாம். இது புது பாயிண்டா இருக்கு. அனைத்தும் முயற்சியில் தான் அடங்கி உள்ளது. சத்தியுகத்தில் சுகம் இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. நல்லது. இவர்களின் முந்தைய பிறவியில் யாராக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. முந்தைய பிறவியில் இவர்கள் பிராமணர்களாக தான் இருந்தார்கள். அதற்கு முன்பும் சூத்திரர்களாக இருந்தார்கள். வர்ணங்கள் குறித்து நீங்கள் நல்ல விதமாக புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நாம் 21 பிறவிகளுக்கு அமைதியை அடைவோம் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா நமக்கு அதற்கான வழியை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையால் அமைதியற்றவர்களாக துக்கமிக்கவர்களாக இருக்கிறோம். எங்கே அமைதி இருக்குமோ அதனை சுகம் சாந்தி என்போம். ஆக இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முதல் இடை கடைசியும் ஞானம் உள்ளது. சத்தியுகத்தில் பாரதம் எவ்வளவு சுகம் மிக்கதாக இருந்தது. துக்கமோ நீங்கள் துக்கமோ அமைதியின்மையோ பெயரளவிலும் அங்கு இருக்காது என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தவர்களாக ஆகியுள்ளீர்கள். அவர்கள் அசுர சம்பிரதாயத்தில் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது பாவாத்மா. ஆத்மாக்கள் பல, பரமாத்மா ஒருவர் தான். அனைவரும் சகோதரர்கள். அனைவருமே பரமாத்மாவா ஆக முடியாது. இந்த சிறிய விஷயம் கூட மனிதர்களின் விதியில இல்லை. இந்த முழு உலகமுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவாக உள்ளது. அவை சிறிய சிறிய தீவுகளாக இருக்கின்றன உலகத்துல. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட தீவில் ராவணனின் ராஜ்யம் உள்ளது. இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வெறும் கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கதையை ஞானம் என்று சொல்லுவதில்லை. அதன் மூலம் மனிதர்கள் சத்கதியை அடைய முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கிறது. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு தந்தை, வேறு யாரும் கிடையாது. பகவான் தான் வந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார். மனிதர்களை பாதுகாக்க முடியாது. சிவபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்கின்றார். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். வக்கீல் நீதிபதியாகவும் இருக்கிறார். ஏனென்றால் தண்டனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சம்மந்தமுமான பாபா இருக்கார் இல்லையா. அதுல மெயின் அப்பா டீச்சர் சத்குரு. சத்தியுகத்தில் யாரும் சிறைச்சாலைக்கு செல்ல மாட்டார்கள். தந்தை அனைவரையும் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். குழந்தைகளின் அனைத்திலும் உயர்ந்த மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. ராவணனின் மூலம் அசுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. நல்ல ஆசையெல்லாம் பாபா நிறைவேற்றுறாரு. அசுத்தமான ஆசையெல்லாம் ராவணன். தந்தையின் மூலம் சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. சுத்தமான விருப்பங்கள் நிறைவேறுவதன் மூலம் நீங்கள் சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அசுத்தமான விருப்பம் என்றால் தூய்மையற்ற விகாரமிக்கவராக ஆவது. தூய்மையாய் இருப்பவர்கள் பிரம்மச்சாரிகள் எனப்படுகிறார்கள். நீங்களும் கூட தூய்மையாய் இருக்க வேண்டும். தூய்மையடைந்து தூய்மையான உலகின் எஜமானமாக ஆக வேண்டும். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஒரு தந்தை தான் ஆக்குகிறார். சாது சன்னியாசிகள் விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். தேவதைகள் குறித்து அப்படி சொல்லுவதில்லை. அங்கே விகாரங்கள் இருப்பதே இல்லை. அது தூய்மையான உலகமாகும். லக்ஷ்மி நாராயணர் முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். பாரதம் தூய்மையாக இருந்தது. இதனை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் தூய்மை இருந்த போது அமைதியும் செல்வ வளமும் இருந்தது. அனைவரும் சுபமிக்கவர்களாக இருந்தார்கள். ராவண ராஜ்யம் தொடங்கிய போது கீழே இறங்கியபடி வந்தார்கள். இப்போது எதற்கும் பயனற்றவர்களாக இருக்கிறார்கள். முற்றிலும் சோழிகளாக, அதாவது மதிப்பற்றவர்களாக ஆகிவிட்டார்கள்.
இப்போது மீண்டும் வைரத்திற்கு சமமாக தந்தையின் மூலம் ஆகிறீர்கள். தமது தர்மத்தை பற்றியே யாருக்கும் தெரியவில்லை. பாவங்கள் செய்தபடி இருக்கிறார்கள். அங்கே பாவத்தின் பெயரே கிடையாது. நீங்கள் தேவி தேவதா தர்மத்தின் பெயர் பெற்றவர்கள். தேவதைகளின் அளவற்ற சித்திரங்கள் உள்ளன. மற்ற தர்மங்களில் பார்த்தால் ஒரே படம்தான் இருக்கும். கிறிஸ்தவர்களிடம் ஒரே கிறிஸ்துவின் படம் மட்டும் தான் இருக்கும். பௌத்த தர்மத்தர்களிடம் ஒரு புத்தருடையது மட்டும் இருக்கும். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை தான் நினைவு செய்கிறார்கள். அவர்கள் நன்ஸ் என சொல்லப்படுகிறார்கள். நன்ஸ் என்றால் ஒரு கிறிஸ்துவை தவிர யாரும் இல்லை. ஆகையால் நன் பட் கிரைஸ்ட் என சொல்கிறார்கள். பிரம்மச்சாரிகளாக இருக்கிறார்கள். நீங்களும் கூட நன்ஸாக உள்ளீர்கள். நீங்கள் நம்முடைய இல்லற விஷயங்களில் இருந்தபடி நன்சாகிறீர்கள். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கிறீர்கள். ஒருவரை தவிர யாரும் இல்லை. ஒரு சிவபாபாவை தவிர யாரும் இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய புத்தியில் இருவர் வந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றியும் கூட அவர் கடவுளின் குழந்தையாக இருந்தார் என புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இறைவனை பற்றிய ஞானம் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. முழு உலகிலும் இறைவனை பற்றிய ஞானம் உள்ளவர்களே யாரும் இல்லையா பாருங்க. அப்போ பகவானை பற்றின ஞானம் நம்மளுக்கு தான் இருக்குதுன்றார். பரமாத்மா எங்கே இருக்கிறார்? எப்போது வருகிறார்? அவருடைய நடிப்பு என்ன நடக்கிறது? இது எதுவும் தெரியாது. பகவான் அனைத்தும் அறிந்தவர் என சொல்கிறார்கள். அவர் நம்முடைய மனதின் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் என புரிந்து கொள்கிறார்கள். தந்தை சொல்கிறார், எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? நான் வருவதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவும், யாராவது தூய்மையாக இல்லாமல் இருந்தால் பொய் சொல்கிறார்கள் என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். தேவதைகளின் சபையில் அசுரர்கள் சென்று அமர்ந்தார்கள் என பாடப்பட்டுள்ளது. அங்கே அமிர்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதன் ஞான அமிர்தம். யாரோ விகாரத்தில் சென்றுவிட்டு பிறகு அதனை மறைத்து வந்து அமர்கிறார்கள் என்றால் அவர்கள் அசுரர்கள் தானே. தனது பதவியை தானே கீழானதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கே சத்தியகாசத்தை செய்து கொள்கிறார்கள். பலரும் மறைத்து வந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். நாங்கள் விகாரத்தில் செல்வதே இல்லை என சொல்கிறார்கள். ஆனால் விகாரத்தில் சென்றபடிதான் இருக்கிறாங்க. இது தம்மைத்தானே ஏமாற்றுவதாகும். தனக்கே சத்திய நாசத்தை செய்து கொள்கிறார்கள். பரமபிதா பரமாத்மாவின் வலது கரமாக விளங்கும் தர்மராஜாவிடம் சென்று பொய் சொன்னார்கள் என்றால் தானே தண்டனைக்கு ஆளாகிறார்கள். நிறைய சென்டர்களில் கூட இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்களாம். பாபா முதல் முறையாக டெல்லி சென்ற போது ஒருவர் தினந்தோறும் வந்து கொண்டிருந்தாராம். அவர் விகாரத்தில் சென்றபடி இருந்தார். தூய்மையாக இருக்க முடியாவிட்டால் ஏன் வருகிறீர்கள் என கேட்கப்பட்டது. வராவிட்டால் நிர்விகாரியாக எப்படி ஆவேன் என்றாராம். தூய்மை நல்லதாக இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கவும் முடியவில்லை. கடைசியில் எப்படியாவது சுதாரித்துக் கொள்வேன். வராமல் இருந்து விட்டேன் என்றால் படகு மூழ்கிவிடும். வேற எந்த வழியும் இல்லை. ஆகையால் நான் இங்கே வரவேண்டி இருக்கிறதுன்னு பதில் சொல்லி எவ்வளவு அழகா சாமர்த்தியமா சொல்லியிருக்கார் பாருங்க. நீங்கள் வாயு மண்டலத்தை கெடுக்கிறீர்கள் என தந்தை புரிய வைக்கிறாராம். எதுவரை இப்படி வந்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்கிறார் பாபா. தூய்மையா இருப்பவர்களுக்கு தூய்மையற்றவர்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. பாபா இவர் கையால் சமைக்கும் உணவும் கூட நன்றாக இருப்பதில்லை என சொல்கிறார். தந்தை யுக்தியும் சொல்லி கொடுக்கிறார். உண்பதில் அருந்துவதில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதற்காக வேலையை விட்டு விடுவோம் என்பதல்ல. யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது யாருக்காவது புரிய வைத்தால் தூய்மையாக எப்படி இருப்பது, இதை ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை என கோபித்துக் கொள்கிறார்களாம். நீங்க புதுசா பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ண சொல்றீங்கன்ட்டு. சன்னியாசிகள் கூட தூய்மையாக இருக்க முடிவதில்லை. வீடு வாசலை விட்டு போனால் அப்போது தூய்மையாக இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே பத்தித்த பாவனா பரமபிதா பரமாத்மா கற்பிக்கிறார் என யாருக்கும் தெரியாது, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையால் எதிர்க்கிறாங்க. சிவபாபா பிரம்மாவின் உடலில் வருகிறார் என எந்த சாஸ்திரத்திலாவது காட்டுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்களாம். நான் ஒரு சாதாரண முதியவரின் உடலில் வருகிறேன்.
அவருக்கு தனது பிரதிகள் பற்றி தெரியாது என்பது கீதையில கூட எழுதப்பட்டுள்ளது. இது எழுத ம் இது எழுதப்பட்டுள்ளது. பிறகு பரமபிதா எப்படி மனிதரின் உடலில் வருவார் என ஏன் கேட்கிறீர்கள்? தூய்மையற்ற உடலில்தான் வந்து ஆனா கீதையில எழுதியிருக்குதுன்னா அப்புறம் ஏன் கேட்கிறீங்கன்னு கேட்கிறாரு. தூய்மையற்ற உடலில்தான் வந்து வழிகாட்டுவார் அல்லவா? முன்னர் கூட வந்து இருக்கிறார் இதே மாதிரி. மேலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்லி இருக்கிறார். அவர்தான் பரந்தாமத்தில் வசிக்கிறார். மற்றும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என சொல்வதற்கு கிருஷ்ணரின் உடல் மூலவதனத்தில் இருக்காது இல்லையா? அவர் ஏன் சொல்ல போறார்? அவர் ஸ்தூல வதனத்தில் தான் இருப்பாரு. ஒரு பரமபிதா பரமாத்மா தான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்து குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்றாரு? என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியின் மூலம் உங்களின் பாவங்கள் அழிந்து போய்விடும். ஆகையால் தான் என்னை பதித பாவனர் என சொல்கிறார்கள். பதித பாவனர் கண்டிப்பாக ஆத்மாக்களுடையவராக தான் இருப்பார் அல்லவா? ஆத்மாதான் தூய்மையை இழக்கின்றது. தந்தை சொல்கிறார், நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக 16 கலைகளும் நிரம்பியவராக இருந்தீர்கள். இப்போது கலைகளே இல்லை. முற்றிலும் தூய்மையற்றவராக ஆகி உள்ளீர்கள். நான் கல்பந்தோறும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகியுள்ள உங்களை ஞான சிதையில் அமர்த்தி தூய்மையாக்குதேன். பாரதத்தில் தூய்மையான இல்லறம் இருந்தது. இப்போது தூய்மையற்ற இல்லற மார்க்கமாக உள்ளது. யாருக்கும் அமைதி இல்லை. இருவருமே, அதாவது கணவன் மனைவி ஞான சிதையில் அமருங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தமது கர்மங்களுக்கு தகுந்தாற்போல் சரீரம் கிடைக்கிறது. அடுத்த பிறவியிலும் அவர்களே கணவன் மனைவியாக ஒருவரோடு ஒருவர் சந்திப்பார்கள் என்பதெல்லாம் கிடையாது. இல்லை, அந்த அளவு பந்தயத்தில் ஓட முடியாது. இது படிப்பின் விஷயமாகும் அல்லவா? அஞ்ஞான காலத்தில் நடந்திருக்கலாம். பரஸ்பரம் மிகுந்த அன்பு இருந்தது என்றால் அவர்களின் மன விருப்பம் நிறைவேறக்கூடும். அதுவே தூய்மை இல்லாத விகார மார்க்கமாகும். கணவருடன் சேர்ந்து மனைவியும் சிதையில் அமர்கிறார். அடுத்த பிறவியிலும் சென்று அவரை சந்திக்கிறார். ஆனால் அடுத்த பிறவியில் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்களும் கூட பாபாவுடன் சேர்ந்து ஞான சிதையில் அமர்கிறீர்கள். இந்த சீச்சி அசுத்தமான சரீரத்தை விட்டு சென்று விடுவீர்கள். உங்களுக்கு இப்போது தெரியும். அவர்களுக்கு நாம் முந்தைய பிறவியில் இப்படி துணையாக இருந்தோம் என தெரியாது. உங்களுக்கும் கூட பிறகு அங்கே இந்த விஷயங்கள் நினைவில் இருக்காது. இப்போது உங்களுடைய புத்தியில் லட்சியம் குறிக்கோள் உள்ளது. அம்மா பாபா இருவரும் லட்சுமி நாராயணராக ஆகப் போகிறார்கள். விஷ்ணு தேவதா ஆவார். பிரஜாபிதா பிரம்மாவை தேவதா என சொல்ல முடியாது. பிரம்மாவே தேவதா ஆகிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி ஆகிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அமைதி சொர்க்கத்தில் மட்டுமே இருக்கும் என இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார், அதாவது அமைதிக்கு சென்று விட்டார் என சொல்கிறார்கள். அசாந்தியில் தூய்மையற்றவராக இருக்கின்றனர். எனினும் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழியும் என தந்தை சொல்கிறார். மற்றவை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களையும் தன்னை போலவே ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குவார். நினைவின் யாத்திரையின் மூலம் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். இது ஆத்மாக்களின் ஓட்டப்பந்தயம் ஆகும். யார் அதிகமாக நினைவு செய்வார்களோ அவர்கள் விரைவாக ஆவார்கள். இது யோகம் மற்றும் படிப்பின் ஓட்டப்பந்தயம் ஆகும். பள்ளிக்கூடத்திலும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அல்லவா? நிறைய மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களில் யார் முதலாவதாக வருகிறார்களோ அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. ஒரே படிப்பு லட்சக்கணக்கானவர்களுக்கான கோடிக்கணக்கானவர்களுக்கானதாக இருந்தால் பள்ளிகள் கூட அவ்வளவு இருக்கும் அல்லவா? இப்போது நீங்கள் இந்த படிப்பை படிக்க வேண்டும். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாகுங்கள். வீடுதோறும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இப்போது அசுத்தமான ஆசைகளை தியாகம் செய்து சுத்தமான விருப்பங்களை வைக்க வேண்டும். தூய்மை அடைந்து தூய்மையான உலகின் எஜமானர் ஆக வேண்டும் என்பது அனைத்திலும் சுத்தமான விருப்பம். சுத்தமான விருப்பம்னால இதுதான் தூய்மை அடைந்து தூய்மையான உலகத்துக்கு எஜமானரும் ஆகணும். எந்த தப்பையும் மறைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. தர்மராஜா தந்தையிடம் எப்போதும் உண்மையானவராக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்: ஞான சிதையில் அமர்ந்து இந்த படிப்பில் ஓட்டப்பந்தயம் செய்து எதிர்கால புதிய உலகில் உயர் பதவியை அடைய வேண்டும். யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்களின் கணக்கை பஸ்பம் செய்ய வேண்டும்ன்றார். வரதானம்: புத்தியின் அன்பை ஒரே ஒரு அன்பரிடம், அதாவது இறைவனிடம் மட்டும் செலுத்தி எப்போதும் அவர் நேரில் இருக்கும் அனுபவத்தை பெறக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. அதாவது அன்பு நிறைந்த புத்தி, பிரீத்து புத்தி என்றால் புத்தியின் ஆன்மீக ஈடுபாடு ஒரே ஒரு அன்பருடன் மட்டும் இணைந்திருப்பதாகும். யாருடைய அன்பு அந்த ஒருவருடன் மட்டும் இருக்கின்றதோ அவருடைய அன்பு வேறு எந்த ஒரு நபர் மீதோ அல்லது உலக பொருட்கள் வைபவங்கள் மீதோ ஒட்டாது. அவர்கள் எப்போதும் பாப் தாதாவை தங்களுக்கு நேரில் இருப்பதாகவே அனுபவம் செய்வார்களாம். அவர்களுடைய மனதில் கூட இறை வழிகாட்டுதலுக்கு, அதாவது ஸ்ரீமத்திற்கு மாறான வீணான சங்கல்பங்களோ அல்லது விகார எண்ணங்களோ வர முடியாது. அவர்களுடைய வாயிலிருந்தும் இதயத்திலிருந்தும் உன்னுடனேயே தான் உண்பேன், உன்னுடனேயே அமருவேன், உன்னுடனேயே அனைத்து உறவுகளையும் பேணுவேன் என்ற வார்த்தைகளை வெளிப்படும். அப்படிப்பட்ட சதா அன்பு நிறைந்த புத்தி உடையவர்களே வெற்றி ரத்தினங்களாக ஆகிறார்கள். ஸ்லோகன்: வேண்டும் வேண்டும், அதாவது இது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணம் வருவது கூட ஒரு கௌரவமான வடிவிலான பிச்சை எடுப்பதே, ராயலான பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ எதுவுமே கேட்க வேணாம் பாபா கிட்ட. நம்ம அவர் சொல்ற மாதிரி நடந்தாலே அவரே எல்லாமே பண்ணிடுவாருன்றார். இந்த மாச ஹோம்ஒர்க்கு தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை, அதாவது பவித்திரமாகுங்கள். சங்கம யுகத்தில் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்த முதல் விரதம் என்னன்னா முழுமையான தூய்மையானவர் ஆவீர்களாக, அதாவது சம்பூர்ண பவித்திர பவ என்பதாகும். இந்த தூய்மை விரதம் என்பது வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டுமல்ல, மாறாக பிரம்மா தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு சொல்லிலும் தூய்மையின் அதிர்வலைகள் கலந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் தூய்மையின் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்ம யோகி வாழ்க்கையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். எந்த காரியத்தையும் அப்பாவை நினைச்சுனே செய்யணும். இதுவே பிரம்மாச்சாரி, அதாவது பிரம்ம பாபாவின் வழியை பின்பற்றுபவர் மற்றும் உண்மையான பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படுகின்றார். பிரம்ம பாபா எப்படிலாம் ஃபாலோ பண்ணாரோ அந்த மாதிரி எண்ணம் செயல் இருந்ததுனாக்க மிக உண்மையான பிரம்மச்சாரியாவே ஆயிடுவீங்கன்றாரு. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.